கேப்டன் விஜயகாந்த் குடும்பத்தை சந்திக்கும் அஜித், ஷாலினி. நடிகர் மற்றும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் இறப்பு செய்தி பலரையும் வேதனையில் ஆழ்த்தியது. அவரின் பூத உடலுக்கு சினிமா பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள், ரசிகர்கள், தொண்டர்கள் என பலரும் மரியாதை செலுத்தினர். அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக சில நடிகர்கள் வெளிநாடுகளில் மாட்டிக்கொண்டனர். அதன் பிறகு விஜயகாந்தின் உடலுக்கு மரியாதை செலுத்திவிட்டு அவரது மனைவி பிரேமலதாவை பார்த்து ஆறுதல் கூறி வந்தனர். பொதுவாக அஜித் எந்த ஒரு பொது நிகழ்விற்கும் கலந்து கொள்வது இல்லைதான். ஆனால் கேப்டன் இறப்பிற்கு கூட அஜித் வராதது பெரும் விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. வராதது ஒரு நிலையில் பிரேமலதா மற்றும் சுதீஷிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அஜித் இரங்கல் தெரிவித்தார். மேலும் விடாமுயற்சி படப்பிடிப்பிற்காக துபாயில் இருப்பதால் நேரில் பங்கேற்க முடியவில்லை என்றும் தெரிவித்தார். அதே போல அவர் கேப்டன் குடும்பத்தை சந்திப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. எந்த விளம்பரமின்றி கேப்டன் குடும்பத்தை ஷாலினியுடன் சந்தித்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. பலரும் இதனை வைத்து விளம்பரம் தேடி கொண்டிருக்கையில் எளிமையாக அஜித் சென்று வந்துள்ளதாக கூறப்படுகிறது. விஜயகாந்த் மறைவை தொடர்ந்து இவரை பற்றிய பல தகவல்கள் சமூக வலைதளத்தில் வெளியாகி வரும் நிலையில் தற்போது அஜித், விஜயகாந்த் இடையே நடந்த எமோஷனல் உரையாடல் ஒன்று வெளியாகி வைரலாகி வருகிறது. அதாவது நடிகர் சங்கம் கடன் பிரச்சனையில் தவித்து வந்தபோது நடிகர் சங்க தலைவராக பொறுப்பில் இருந்த விஜயகாந்த் கடனை அடைத்து நடிகர் சங்கத்தை மீட்க வேண்டும் என எண்ணி 2002ஆம் ஆண்டு மிக பிரம்மாண்டமான நட்சத்திர கலை விழா ஒன்றை ஏற்பாடு செய்தார். ஆனால் அஜித் மட்டும் இந்த விழாவில் கலந்து கொள்ளவில்லை. இது கேப்டனுக்கு அஜித் மீது கோபம் எழ காரணமாக அமைந்தது. கலை விழாவில் கலந்து கொள்ளாவிட்டாலும் நேரடியாக விஜயகாந்தை சந்தித்து ஒரு பெரிய தொகையை அஜித் கொடுத்துள்ளார். அஜித் தனக்கு உடல்நிலை சரியில்லாததுதான் காரணம் என எவ்வளவு எடுத்து சொல்லியும் கேப்டன் அவர் கூறியதை காது கொடுத்து கூட கேட்கவில்லையாம். பின்னர் வேறு வழியின்றி அணிந்திருந்த சட்டையை கழட்டி தன்னுடைய முதுகில் ஆபரேஷன் செய்யப்பட்டு ஆறாமல் இருக்கும் காயத்தை காட்டியுள்ளார். இந்த காயத்துடன் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடாது என்பதால் தான் வரவில்லை என கூறியுள்ளார். அஜித் முதுகில் இருந்த காயத்தை கண்டு கேப்டன் கண்கலங்கி அஜித் கொடுத்த பணத்தையும் பெருந்தன்மையோடு வாங்கிக் கொண்டாராம். இந்த தகவல் தற்போது சமூக வலைதளத்தில் தீயாக பரவி வருகிறது.